அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the pure in heart. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை கவனிங்க, இதை நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இது யாரோ சீசர்கள் இதை சொல்லல, ஒரு ஊழியக்காரர் சொல்ல, நம்முடைய இரட்சகர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவருடைய மலை பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த பாக்கியம், இந்த பாக்கியத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கியத்தை சொல்லிக்கிட்டே வர. மத்தேயு 5 நீங்க பார்த்தீங்கன்னா, இது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, முதல் வசனத்திலிருந்தே மலை பிரசங்கம் ஆரம்பிக்கிறது. அதில் ஆண்டவர் ஒவ்வொரு பாக்கியத்தை பற்றி சொல்றார். ஆனால் இந்த பாக்கியம் ஸ்பெஷல். இது ஒரு விசேஷித்த பாக்கியம், இது ஒரு சிறப்பான ஒரு பாக்கியம். காரணம் என்னன்னு சொன்னா, இது ஒரு ப்ராமிஸோட ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறார். எல்லாவற்றிலும் எல்லா வாக்குத்தத்தம், இது ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பான வாக்குத்தத்தம். எல்லா வாக்குத்தத்தத்தை போல கிடையாது. இது உயர்ந்த ஒரு வாக்குத்தத்தம். என்னன்னு சொன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் மட்டும் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நான் தேவனை தரிசிக்கணும்னு சொன்னா என் இருதயம் என்ன ஆகணும்? சுத்தமாகணும். அப்ப என் இருதயத்தினுடைய சுத்தத்தினுடைய நிலையை நான் புரிந்து கொள்ளணும்னா, முதல்ல நான் என்னுடைய இருதயத்தை நான் ஆராய்ந்து என்ன பண்ணணும்? அறியணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ இந்த பலன், இது ஒரு விசேஷித்த பலன், தேவனை தரிசிக்கிற ஒரு பலன். இந்த வாக்குத்தத்தத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லுகிறவர் யார்? ஆபகூக்குல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த வசனம் இப்படி வருகிறது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டீரே. நல்லா புரிஞ்சுங்க. இவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அநியாயத்தை சகிக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைங்க அநியாயமான வாழ்க்கை வாழவே கூடாது. நமக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், அப்படி கிடையாது. நியாயம் எல்லோருக்கும் பொதுவானது. நம்ம எப்படி வாழணும்? நீதியாக வாழணும். என்ன பார்க்கணும்? என்னை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். மனுஷ முகத்தை பார்க்குறான், தேவன் நேரடியாக எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அப்போ ஒரு 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 விசுவாசி அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மிக முக்கியமான கடமை என்னன்னா, இருதய சுத்தத்தை பாதுகாப்பது. இருதய சுத்தத்தை பாதுகாப்பது. இந்த இருதய சுத்தம் என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது ஏதோ ஒழுக்க ரீதியான காரியம் அல்ல. இதையும் நான் போதகர்கள் கூடிய கூட்டத்தில் சொன்னேன். ஒழுக்க ரீதியான ஒரு காரியமோ அல்லது கடமையோ அல்ல. கடமைக்காக அல்லது இது என்னுடைய கடமை. நான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா ரொம்ப பரிசுத்தமாகிடுவாங்க, அப்படியே ஹோலி ஆகிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க பண்ணுற ஆக்டிங்கை பார்க்கணும். மற்ற காலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் இல்லை, அல்லது ஏதோ ஒரு ஜபத்தில் மட்டும் இல்லை, அல்லது ஏதோ நான் ஒரு போதகனாக இருக்கிறேன் அதனால் நான் ஜனங்க முன்னால் இப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு போதகனாக இருக்கிறதுனால ஜனங்க முன்னாடி என்னை நான் ஒரு பரிசுத்தவான் மாதிரி காமிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது கிடையாது. இருதய சுத்தம் என்பது இது கிடையாது. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், நிறைய போதகர்கள் அல்லது நிறைய விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோலியாக இருப்பாங்க, ஹோலி மாதிரி காட்டுவாங்க. பட் இது அது கிடையாது. ஒழுக்க ரீதியான காரியமும் கிடையாது. ஒழுக்கத்தை குறித்து நம்ம நிறைய ஸ்கூலில் கூட படிச்சிருக்கிறோம். ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கை, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பட் அது அந்த ஒழுக்க ரீதியானது கிடையாது. இது சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் கேட்குறான் பார்த்தீங்களா, அப்படி கேட்கும்போது அவனுடைய இருதயத்துக்குள்ள ஆழமாய் வேரூன்றுகின்ற ஒரு காரியம்தான் இருதய பரிசுத்தம். இது சுவிசேஷத்தினால், இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல செய்தியினால், அவருடைய வார்த்தையினால் உண்டாகக்கூடிய ஒரு பரிசுத்தம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த பரிசுத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது பரிசுத்தத்தினுடைய பொருள் என்ன?
பரிசுத்தம்னா என்ன? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பரிசுத்தம்னா என்ன தெரியுமா? நேற்று வந்தவங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும், ஏன்னா நேற்று அங்கே சொன்னேன். பரிசுத்தம்னா என்னங்க? எல்லாம் மூழ்கிறோம் பாருங்க. பரிசுத்தம்னா தெரியல. பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட்னாங்க அசுத்தம். அசுத்தமான எல்லாத்தையும் தவிர்க்கணும், அதுதான் பரிசுத்தம். சும்மா பெரிய விளக்கெல்லாம் தேவையில்லை. இதுக்கு பெரிய காலேஜ் படிக்கணும், தியாலஜி படிக்கணும்லாம் கிடையாது. பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா கேட்டால் நம்ம முழிக்கிறோம். பரிசுத்தம்னா அசுத்தமான எல்லாவற்றையும் தவிர்த்து விடுவது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பதல்ல. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை. என்னை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? என்னை தேவன் அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ பரிசுத்தம் மிக முக்கியமானது. பரிசுத்தம் என்பது என்ன? எல்லா அசுத்தங்களையும் தவிர்த்து விடுவது, விட்டு விடுவது. இதெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் அசுத்தமான காரியம்னு சொல்லியிருக்கிறார். எதெல்லாம் நமக்கு தகுதி இல்லதையோ அதையெல்லாம் என்ன பண்ணுவது? விட்டு விடுவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தம் எதோடு சேர்ந்து இருக்கிறது? எங்கே இருக்குது பரிசுத்தத்தினுடைய இன்வால்மெண்ட் ஆஃப் த ஹோலினஸ்? பரிசுத்தத்தினுடைய அந்த தன்மை எங்கே இருக்குன்னா, முதல்ல மனம், ரெண்டாவது என்னது? வந்தவங்க கூட மூழ்கிறீங்க. விருப்பம். வெரி குட். முதல்ல மனம், ரெண்டாவது விருப்பம். இது தாவீதினுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் மனம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுன்ற அதில் நிறைஞ்சிருந்தது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் மனசு எதில் நிறைஞ்சிருக்குதுன்னு. எல்லாம் உலக பிரகாரமான காரியம், ஆடம்பரம், ஆடம்பரம் பண்ணுறது, உலக பிரகாரமாக வாழ்வு, பெருமை, கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம் எல்லாம் இருதயத்துக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும். இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் தவிர்க்காம நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு உங்களை ஏமாத்திக்கிறீங்க. அப்போ விருப்பம், தாவீதுனுடைய விருப்பம் என்ன? 119 சங்கீதம் 30 மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. எது மெய் வழி? அதை தெரிந்து கொள்வது. ஒரு ஆமென் சொல்லுங்க. I have chosen the way of truth. நான் எதை தெரிந்து கொண்டேன்? செம்மையாக வாழ தெரிந்து கொண்டேன். எல்லாரும் மாதிரி வாழ தெரிந்து கொள்ளலை. என் மனசு ஃபுல்லாக நான் ஆண்டவருக்கு முன்னால் நேர்மையாக நடக்கணும். என்னை மனுஷன் பார்க்குற அவன் முன்னாடி நடக்கிறது இல்லை, அவனுக்கு முன்னால் நான் என்னை ஆக்ட் பண்ணுறதில்லை. என்னை யார் பார்க்கறது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மனசு அவருக்கு தெரியும். உங்கள் மனசெல்லாம் இப்போ எது மேலே இருக்குது? கேளுங்க பக்கத்தில், உங்கள் மனசெல்லாம் எது மேலே இருக்குது? தாவீதினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் மெய் வழியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஐ சோசன் த வே ஆஃப் ட்ரூத். நான் மெய் வழி. ஏன்னா நிறைய பொய் வழி இருக்குது. நான் ஆக்ட் பண்ணுறவன் கிடையாது. பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவது, கிறிஸ்துவ மாதிரி ஆக்ட் பண்ணுவது, எல்லாமே நிறைய ஆக்டிங். இந்த ஆக்டிங் மாறணும். இது ரியாலிட்டியில் வரணும். இது எங்கிருந்து வரணும்? மனசுலேருந்து வரணும். யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் மனம் ஃபுல்லாக நான் ஆண்டவருக்கு முன்பால் எப்படி இருக்கணும்? பாடுறல, உத்தமனாய் தினம் நடந்து நீதியை நடப்பிக்கின்றவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து. அப்போ என்னுடைய மனசு ஃபுல்லாக தாவீதை போல எப்படி இருக்கணும்? நான் தேவனுடைய பிள்ளை, உத்தமனாக தான் நடக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஐ ஹவ் சோசன் த வே ஆஃப் ட்ரூத். நான் செம்மையாக வாழும்படி நான் என் மனசில் முடிவு பண்ணிட்டேன். அதற்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பித்தலாட்டம் பண்ணுவது, பொய் பேசுவது, ஏமாற்றுவது, பிறரை துன்புறுத்துவது, பிறரை நசுக்குவது, பிறரை ஒடுக்குவது, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பிகாஸ் ஐ ஆம் a son of God. நான் தேவனுடைய பிள்ளை. என்ன ஒடுக்குறாங்களே, என்ன கஷ்டப்படுத்துறாங்களே, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதை சகித்துக் கொள்வேன். ஏன்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இருதய சுத்தம் என்பது எதை சார்ந்தது? என் மனசை சார்ந்தது. ரெண்டாவது என் விருப்பத்தை சார்ந்தது. ஸோ முதல்ல தாவீதினுடைய மனசு என்ன? நான் ஐ சோசன் த வே ஆஃப் ட்ரூத். நான் மெய் வழி என்ன பண்ணிட்டேன்? தெரிந்து கொண்டேன். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அவருடைய விருப்பத்தை சொல்லுகிறார். அதே 119 சங்கீதம் 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் என்னுடைய தியானம்னா அவருடைய வார்த்தையின்படி நான் வாழணும். வார்த்தையை கேட்குறவங்க இல்லை, அதன்படி வாழறவங்க தான்.
பூரண பிரமாணம், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதற்கேற்ற கிரியை செய்கிறவனே தன் செயல்களில் பாக்கியவானாயிருப்பான். அல்லேலூயா, பாக்கியவானாயிருப்பான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். எத்தனை பேர் வேதத்தில் பிரியமா இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு செல்போன்ல தான் பிரியம், யூடியூப்ல பிரியம், மீடியாவில் பிரியம், உலகத்தில் பிரியம், பணத்து மேலே பிரியம், ஆடம்பரத்து மேலே பிரியம். நல்லா புரிஞ்சுங்க, அதெல்லாம் வெறும் கொஞ்ச காலம்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் சில காலம். இந்த உலகத்தில் நிரந்தரம் எதுவும் கிடையாது. இதுக்கு போய் என்ன பண்ணுறோம், பெருசாக இதை போய் மனசை நிறைய வச்சிருக்கிறோம். மனசு நிறைய இதுதான் இருக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. ஆனால் பணம் எனக்கு தேவை. நான் நேற்று கூட சொன்னேன் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில், இந்த போதகர்கள் மீட்டிங்கை வந்து அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டே என்கிட்ட கிடையாது. அதில் வேறு இந்த வேன் வச்சு எல்லோரையும் கூப்பிட்டு போகணுன்ட்டாங்க. அதுக்கும் எனக்கு வந்து பட்ஜெட் கிடையாது. நான் காலையில் எழுந்த உடனே ஆண்டுகிட்ட அந்த போதகர் ஐக்கியம் என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து ஜோம் பண்ணேன். என்ன ஜோம் பண்ணேன்? ஆண்டுகிட்ட, ஆண்டவரே நான் பணத்து மேலே ஆசையாக இருக்கிறதுனால கேட்கல, தேவையாக இருக்குது அதனால் கேட்குறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் உங்களுடைய மனசை பார்க்குறாருல. நீ ரொம்ப பணத்து மேலே ஆசையாக இருக்கிறியா இல்லை தேவைக்காக கேட்குறியா? எல்லாமே அவருக்கு தெரியும். தேவன் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி நீ எதை கேட்டாலும் அதனுடைய உள்நோக்கத்தை தேவன் அறிவார். உள்நோக்கத்தை தேவன் அறிவார். அப்போ ஆண்டவர், நல்லா புரிஞ்சுங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னது யாரு? நம்முடைய ஆண்டவர். அவருடைய சித்தப்படி கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் பேருக்கும் பெருமைக்கும் கேட்டால் நமக்கு பெறவே மாட்டோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்போ என்ன, தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய பிரியம் எதன் மீது இருக்குது? நான் அவருக்கு பிரியமாக வாழணுன்ற நோக்கத்தோடு அவரை அணுகி நான் எதை கேட்டாலும் அதை அவர் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருக்கு பிரியமாக வாழணும், பெருமையாக வாழ்வதற்கு அல்ல, கர்வமாக நடக்கிறதுக்கு அல்ல, தாழ்மையாக நடக்கணும். ஆண்டவர் எது கொடுத்தாலும் கொடுத்தவரை தான் கனப்படுத்தின மொழியை கொடுத்ததை வச்சுக்கின்னு ஆடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுத்தவரை கனப்படுத்து. இன்னைக்கு உயிரை கொடுத்தவர் அவர். அல்லேலூயா, உயிரை கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் கொடுப்பார். இந்த நாளை உனக்கு கொடுத்தவர் இந்த நாளுக்கு வேண்டிய எல்லாமே தருவார். இந்த நாளில் உனக்கு ஏதாவது தேவை வந்தால் அந்த தேவையை சந்திப்பார், அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும். ஆனால் உன்னுடைய நோக்கம், உன்னுடைய பிரியம் அவருக்கு பிரியமாக வாழணுன்ற எண்ணம் இருக்கணும். இந்த அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்களே, அவங்கள பற்றி எரேமியா சொல்கிறாரு, அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையும் காத்து குஞ்சு பொறிக்காமல் போகிற புத்தி இல்லாத கவுதாரிக்கு, வெறும் கவுதாரி இல்லாது, புத்தி இல்லாத கவுதாரி, எல்லாம் வாங்கும், எல்லாம் பண்ண, எல்லாம் சேர்த்து வைக்கும், கடைசியாக பார்த்தா ஒன்றுமே அதுக்கு அது அனுபவிக்காது, அதுக்கு வந்து அது வந்து பிரயோஜனமும் படாது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன, எல்லாம் வாங்க, எல்லாம் சேர்த்து வச்சு, ஏன்னா அது மேலே பிரியமாக இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீ எது மேலே பிரியமாக இருக்கிற அதை உங்கள்கிட்ட கொடுத்துருவாரு, ஆனால் அவர் உன்னை விட்டு போயிடுவார், நீ நாண்டு கொண்டு சாகணும். இந்த யூதாஸ் இருக்கான் பாருங்க, கூடவே தான் இருந்தான், எல்லாம் பண்ணான், ஆனால் அவன் நோக்கமெல்லாம் பணம் பணம் பணம். ஆண்டவர் என்ன பண்ணார்னா பையன் அவங்ககிட்டயே கொடுத்துட்டார், நீயே வச்சு கேட்டார். அது எங்கே போய் முடிஞ்சது? யூதாஸ் நாண்டு கொண்டு சேர்த்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. நீ எதை விரும்புகிற அதை கொடுத்துருவார் ஆண்டவர். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். இப்போ நீ ஆண்டுக்கு உன் மனசு எதில் இருக்கணும் சொல்லுங்க? உன் மனசு அவருடைய அவருக்கு பிரியமாக வாழணுன்ற மனசு முழுசாக இருக்கணும். உன்னுடைய மனம் ஃபுல்லாக என்ன? அவர் தான், அவரே தாவீதை போல மனசு ஃபுல்லா அவருடைய மெய் வழி. ஐ சோசன் தி பாத் ஆஃப் ட்ரூத். நான் மெய் வழியை தெரிந்து கொண்டிருக்கிறேன், எது வந்து நேர்மையாக நடப்பேன், சத்தியத்துக்காக நிற்பேன், ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிப்பேன். இதுதான் என் மனசு. அவருடைய வார்த்தையின் மீது பிரியமாக இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. என் சூழ்நிலை என்ன சொல்லுது, என் மைண்ட் என்ன சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அது இல்லை. அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நான் நடப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த கால வேலை.
அவர்கள் அவர் வழியில் நடக்கிறார்கள். ஸோ இருதயம் சுத்தம் அங்கே தான் வரும். இருதயம் எப்படி சுத்தமாகும்? நான் நேர்மையாக நடப்பேன். ரெண்டாவது, அவருக்காக அவர் மேலே பிரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நேர்மையாக வாழ தெரிந்து கொண்டேன். என் இருதயம் முழுவதும் அவருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறது. நான் அவருக்கு பிரியமாய் வாழ்வேன். எத்தனை பேர் தெரியுமா, எவ்வளோ பெரிய பணம் படைத்தவெல்லாம் செத்து கொண்டிருக்கிறான், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான், அப்படியே வேதனையிலே மூழ்கி இருக்கிறான். ஏன்னா அது வந்து ஒரு அப்படியே வந்து ஒரு கனவு போல அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். அவர் மேலே பிரிய வைக்கிற பிள்ளைங்க. அவர் மனசை அவர் மேலே வை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனசை வேற எது மேலேயும் வச்சிடாத, மனசை அவர் மேலே வை, பிரியத்தை அவர் மேலே வை. அவருக்கு பிரியமாக வாழணும்னு முடிவு பண்ணு. எதெல்லாம் அவருக்கு பிடிக்காத அதெல்லாம் தூக்கி போடு, சுத்திகரித்துக்கொள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், பரிசுத்தம் என்பது வெறும் வார்த்தையில் இல்லைங்க. இன்னைக்கு பரிசுத்தத்தை பற்றி யாரும் பேசுறதே இல்லை. பரிசுத்தம் என்பது வார்த்தையில் கிடையாது, அது மேலோட்டமானது கிடையாது. நம்முடைய ஆவிக்குரிய ரத்தம், ஆவிக்குரிய ரத்தம் போல பரிசுத்தம். தோல் மாதிரி கிடையாது, தோல் மாதிரி மூடிக்கிறது கிடையாது. அது நம்முடைய உள்ளான மனிதனில் பரவி கொண்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்வதில் மிகவும் கவனம் செலுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்தத்தினுடைய தன்மை, அதாவது வகைகள், த கைண்ட்ஸ் ஆஃப் பியூரிட்டி. பரிசுத்தத்தினுடைய வகைகள் 2 வகை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒன்று, நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, அவர் பரிசுத்தர். அவர் அடிப்படையே பரிசுத்தம். அவர் வந்து அவருடைய தன்மை என்னது? பரிசுத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது எப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா அவ்வளவு மகத்துவமானது. இதை யாரும் கிளைம் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர். ஏன் சொல்றாரு? நல்லா புரிஞ்சுங்க. யாத்திரையாகமம் 15:11 வேதம் இப்படி நமக்கு வந்து ஒரு கேள்வியோட பதில் சொல்லுது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் நிறைய தேவர்களை வணங்குறாங்க, நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய தேவன் இருக்கிறாரே, அந்த தேவர்களுக்கு ஒப்பானவர் கிடையாது. இந்த தேவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யாருமே கிளைம் பண்ணல. நான் பரிசுத்தர்னு சொல்ற தகுதி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. I am holy அப்படின்னு சொல்ற ஒரு தகுதி யாருக்கும் கிடையாது. அதனாலதான் பரிசுத்த வேதம் ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுது. கர்த்தாவே, யாத்திரையாகமம் 15:11, உமக்கு தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்ன இவர் யாரு கூட ஒப்பிடுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இந்த வசனம் சொல்றது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பதில் என்ன தெரியுமா? என்ன சொல்றாரு? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். வெறும் பரிசுத்தம் இல்லைங்க, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வாயை திறந்து சொல்லுங்க. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் வந்து இவர் வந்து யாரும் சொல்லலை இவருக்கு போய் நீ பரிசுத்தமா இருங்க. நமக்கு சொல்ற மாதிரி தேவன், நம்முடைய தேவனை பார்த்து இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இவருக்கு யாருமே சொல்லல. இல்ல நீங்க பரிசுத்தமா இருங்கன்னு யாருமே சொல்லல. இவருடைய தன்மையே பரிசுத்தம். ஆமென் வராத வாயில. நான் என்ன பத்தி சொல்ல, அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய தன்மையே, அவருடைய அடிப்படையே. அவருக்கு யாரும் போய் சொல்லல நீங்க பரிசுத்தமா இருங்கன்னு. அவர் எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அவர். ஏன்னா அவர் சர்வ வல்லம் உள்ளவர். இப்போ உங்ககிட்ட மட்டும் சர்வ வல்லமையை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பண்ணாத அக்கிரமத்தெல்லாம் பண்ணுவீங்க. சும்மா கொஞ்சம் பணம் கொடுத்தாலே தலைக்கு அப்படியே தலைகீழ நிற்கிறோம். நம்ம கொஞ்சம் நல்ல உடம்புல கொழுப்பு வந்துருச்சுன்னா அப்படியே திம்புறு பிடிச்சி ஆடுறோம். இன்னும் எல்லா வல்லமையும் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். முதல்ல நீங்கள் உங்களுக்கு எதிரானவங்கெல்லாம் அழிச்சிருவீங்க. உண்மையா இல்லையா? சில பேருக்கு எனக்கு மட்டும் வல்லம் இருந்தது, இவங்களெல்லாம் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளோ சர்வ வல்லம் உள்ள தேவன் அவர், மகத்துவம் உள்ள தேவன். அழிக்கணும்னா முதல்ல அவர் நம்மளை அழிச்சிருக்கணும். ஆனால் கிருபையா இதுவரைக்கும் நம்மளை வாழ வைத்திருக்கிறார்.
எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறோம், பொறுமையா இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, தப்பு பண்ணா கண்டிப்பா அதனுடைய விளைவுகளை நீ சந்தித்தே ஆகணும். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை தண்டிக்காம என் பிள்ளைக்கு நான் புரிய வைப்பேன், என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுப்பேன், என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், அவனை டிசிப்ளின் பண்ணுவேன், அவனை சிட்சிப்பேன் நமக்கு சொன்னாரு. சிலதை புரிய வைத்தாரு, சிலதில் வார்த்தையின் மூலம் பேசினாரு. கேட்காத போது என்ன பண்ணார், நம்மளை சிட்சித்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் சொன்னார், பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். கோல் எதுக்கு வச்சுக்கிறாரு, நம்மளை ஃபீட் பண்ண வச்சிருக்காரு. தடி எதுக்கு வச்சுக்கிறாரு, நம்முடைய சத்துருக்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீ கீழ்ப்படியலைன்னா உனக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் தடியில வாங்குறாங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறீர்கள், சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். சிலர்லாம் நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் தலையை திருப்பிட்டாரு, வாழ்க்கை நாசம். கிருபை இருக்கிற வரைக்கும் தான், இதுவரைக்கும் கிருபையாய் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிற்க வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறோம், ஒன்னுல கூட கைவிட்டு போக மாட்டாரு, எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, தப்பு பண்ணா கண்டிப்பா தண்டனை உண்டு, அடி உண்டு. மிஸ் பண்ணாம உன் மேல அன்பா இருந்தா கண்டிப்பா உன் மேல ஆண்டவர் வந்து சில டோர்லாம் சாத்தி விட்டுருவார். சில விஷயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தடை பண்ணி விட்டுடுவார். உன் மேல அன்பா இருந்தா உன்னை டிசிப்ளின் பண்ண நினைப்பாரு, உன்னை சரிப்படுத்த நினைப்பாரு. நீ அப்படியே பாவத்திலும் பெருமையிலும் வைராக்கியத்திலும் அப்படியே பாவத்தில் உழண்டு உழண்டு வாழ்வதை அவர் விரும்ப மாட்டார். அவருடைய பிள்ளைகளை கண்டிப்பாக டிசிப்ளின் பண்ணுவார். யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்கள டிசிப்ளின் பண்ணுவார். யாரை தெரிந்து கொள்ளே விட்டுருவார். போ உங்கள் இஷ்டத்தில் போய் வாழ்ந்து செத்து நரகத்துக்கு போன விட்டுருவார். சில பேரை தனி தொழிச்சு விட்டோன்னு சொல்கிற பாருங்க, அந்த மாதிரி விட்டுருவார். நல்லா புரிஞ்சுங்க, அவர் நம்மளை வந்து டிசிப்ளின் பண்ணால் நல்லது, ஆனால் விட்டுட்டா ரொம்ப கெட்டது. ரொம்ப அற்புதமான தேவன். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், ஏன் அவர் வந்து நம்மை அவர் யாருங்க, அவருடைய தன்மையே என்னது, பரிசுத்தம். அவருக்கு யாரும் சொல்ல, ஆண்டவரே கடவுளே நம்மெல்லாம் போய் அவர் வேண்டிக்கல, ஏசப்பா நீங்கள் கொஞ்சம் பரிசுத்தமாக இருங்க, நீங்கள் கொஞ்சம் உண்மையாக இருங்கன்னு அவருக்கு சொல்லலை. அவர் எப்பவுமே உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு பாவம் பிடிக்காது, அவர் தீமையை பார்க்க மாட்டார். அவர் வந்து அநியாயத்தை பார்த்துக்கணும் சும்மா இருக்க மாட்டார். அநியாயத்துக்கு தண்டனை உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ யாராக இருந்தாலும் அநியாயம் பண்ண உனக்கு அடி உண்டு, போ பின்னி எடுத்துருவாரு. அநியாயத்தை பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டாரு, அநியாயம் பண்றியா நல்லா பண்ணிக்கோ, அநீதி செய்யறியா நல்லா செய்துக்கோ, பரிசுத்தமா இருக்கும்னு நினைக்கிறியா இன்னும் பரிசுத்தமா இரு, நீதி செய்யறியா இன்னும் நீதி செய், நேர்மையா வாழு, ஆண்டவருக்கு பிரியமா வாழு, சத்தியத்திற்காக சாட்சியா நில்லு. என்ன சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய உண்மையிலிருந்து பிசகாதே. உன் இருதயத்தை பாதுகாத்துக்கொள், சுத்திகரித்துக்கொள். ஏன் என்று சொன்னால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் தன்மையே பரிசுத்தம். அவருக்கு எது பிடிக்கும், அவர் பரிசுத்தமாக வாழ்வது பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற தெய்வங்களுக்கும் நம்முடைய தேவனுக்கும் வித்தியாசம் என்ன, அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் அவரை துதிக்கிறோம். அவர் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பான ஒரு தேவன் யாருமே கிடையாது. யாரையும் அவருக்கு நிகராக்க முடியாது. யாருக்கும் அவர் சமம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் பரிசுத்தர். நம்மள அதனாலதான் என்ன சொல்றாரு, நீங்க பரிசுத்தமா இருக்கன்னு ஏன் விரும்புறாரு, இருதயத்தில் சுத்தம் ஏன் விரும்புறாரு. ஸோ அவர் பரிசுத்தர். அவர் தன்மையை பரிசுத்தம், அவருக்கு யாரும் சொல்லலை. ஆனால் நம்ம இருக்கிறோம் பாருங்க, கிரியேட்டட் ஹோலினஸ், நம்ம படைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். நம்மெல்லாம் படைக்கும் போது, ஆதாம படைக்கும் போது எப்படி படைச்சாரு, பரிசுத்தமாக படைச்சார். அவர் அடிப்படையே ஹோலினஸ். நாம படைக்கப்பட்ட பரிசுத்தர்கள். நம்ம மட்டும் இல்லை, 2 பேர் படைக்கப்பட்ட பரிசுத்தம். அவர் படைத்தது பரிசுத்தமானது படைச்சார். ஒன்று மனுஷன், 2வது தேவதூதர்கள், ஏஞ்சல்.
அவங்க அடிப்படையில் பரிசுத்தவான். அவங்க அடிப்படையில் பரிசுத்தவான்கள், சுபாவம் பரிசுத்தவான்கள், படைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். இவங்க கரப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் தேவதூதனுக்கு அவன் பரலோகத்தில் இருக்கும்போது என்ன வந்தது? தப்பான எண்ணம் வந்தது அவனுக்கு. அவன் என்ன நினச்சான்? நான் அவருக்கு சமமாக இருக்கிறேன், நான் அவரை விட சூப்பராக இருக்கிறேன், அவரை மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெருமை வந்து பாருங்க. இன்னைக்கு பக்கத்தில் யாருக்காவது பெருமை வந்ததுன்னா நீ அவன் கூட சேர்ந்துருவ. உஷாராரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிற. ஆண்டுடைய பிள்ளைங்க ரொம்ப தாழ்மையாக இருக்கணும், ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும். ஆண்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. பெருமைப்படுறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. பெருமைப்படணும் அவர் எவ்வளோ படலாம், ஆனால் அவரே தாழ்த்தினார் தன்னை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. ஆண்டவருக்கு அந்த கேரக்டர் நம்ம அந்த பெருமை வந்தது அந்த லூசிபருக்கு. அவன் கரப்ட் ஆயிட்டான். அதே கரப்ஷனை கொண்டு வந்து என்ன பண்ணுறான்? ஆதாமுகிட்ட கொண்டு வந்து ஆதாமையும் கரப்ட் ஆகிட்டான். ஏன்னா இவங்கெல்லாம் கிரியேட்டட் பியூரிட்டி. இவங்க கிரியேட்டட் பியூரிட்டி. அவர் யாரு? எசென்சியல் பியூரிட்டி. அவருடைய தன்மையை பரிசுத்தம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுல மிக்ஸ் பண்றதுக்கு பிசாசு ரொம்ப உஷாரா இருப்பான். நம்மளை கரெக்ட் பண்றதுல ரொம்ப உஷாரா இருப்பான். அதனால தான் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டியதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்முடைய மனசும் இருதயமும் அவர் பிரியமும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுன்ற எண்ணத்தோடவே இந்த உலகத்தில் இருக்கணும். அதுக்கு தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணப்பட்டது? பிரசங்கிக்கப்பட்டது. நாம் விரும்பணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் போதும், நீங்கள் அவரிடத்துல போகும்போதும், கேட்கும் போதும், எல்லாமே அவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோம். தாவீது அப்படி தானே ஜெபம் பண்ணாரு. தாவீது பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தில் விழுந்தாரு. அதிலிருந்து அவருக்கு நிம்மதியும் இல்லை, சமாதானம் இல்லை. விழுந்த உடனேயே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர் சமாதானம் ஆயிருக்கலாம். ஆனால் அவர் மறைச்சார். ஆண்டவர் நார்த்தான் மூலம் சொல்லி அனுப்பிட்டார். ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் அவன் பட்ட பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப பாடுபட்டான். ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டான். உற்சாக ஆவி போயிடுச்சு. பரிசுத்தாவியானவர் விலகிட்டார். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துருவீங்க. உற்சாக ஆவி உங்களை விட்டு போயிடும். பரிசுத்தாவியானவர் உங்களை துக்கப்பட்டு விலகிடுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய நிலைமை பாருங்க, சீர்கெட்டு போச்சு. ரொம்ப நல்லா உற்சாகமாக இருந்தவங்க தான், நல்லா இருந்தவங்க தான். பிசாசு என்ன பண்ணிட்டான்? கரப்ட் பண்ணிட்டான். ஏன்னா இவங்க கிரியேட்டட் ஹோலினஸ், இவங்க படைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். அவங்கள மிக்ஸ் பண்ணி விட்டுட்டான். உலக ஆசையும் பெருமையும் பண ஆசையும் மைண்டில் கொண்டு வந்து என்னென்ன வரக்கூடாது எல்லாத்தையும் கொண்டு வந்து கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம் எல்லாத்தையும் உள்ள வச்சு கரப்ட் பண்ணி விட்டுட்டான். தாவீது அப்படி கரப்ட் பண்ண உடனே இந்த மூணுத்தையும் இழந்துட்டார். இழந்துட்டு நார்த்தான் கண்டிக்கிறார். ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், போ அவன் என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், எனக்கு அவனுக்கு சம்மந்தம் எல்லாம் போயிடுச்சு. போன உடனே போய் அழகாக அதை விளக்கின உடனே போய் மன்னிப்பு கேட்குறாரு தாவீது. மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப, தாவீது மாதிரி மனம் திரும்பினாங்க. அந்த ஒரு விஷயத்தில் விழுந்தார். அதுக்கப்புறம் அவர் எந்த பாவமும் பண்ணல. ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறான் தெரியுமா? போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறான் தெரியுமா? ஐயோப்பா, அக்கிரமம் அநியாயம் பெருகி போச்சு. இதனால புறஜாதிகள் மத்தியில் கிறிஸ்தவர்களுடைய பேரே கெட்டு போச்சு. தெரியாம பண்றது வேற, வேணும்னே தெரிஞ்சே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, நீ பண்றதெல்லாம் பண்ணிடுவ, நீ மன்னிப்பு கேட்ப, ஆனா அதன் விளைவுகளை நீ சந்தித்தே ஆகணும். எவ்வளவு மன்னிப்பு கேட்டார் தாவீது. அவங்க புள்ளை மேல சாபம் வந்துருச்சு, புள்ள செத்து போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? நீ மன்னிப்பு கேட்ட, நீ இருதயத்துக்கு ஏற்றவன், சூப்பர், ஓகே, ஆனால் பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதுன்னாரு. சாலமோனுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் அடிச்சுக்கினே செத்தானுங்க. ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சிச்சு. இதெல்லாம் யாரும் பிரசங்கம் பண்றதில்லை, யாரும் சொல்றதில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், ஊன்னு பொய்யா சொல்லி விட்டுறது. யாரை ஆசீர்வதிப்பார், யாரை உயர்த்துவார், யாரை மேன்மைப்படுத்துவார்? உண்மை உள்ள மனுஷனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவருக்கு பிரியமா வாழணும்னு நினைச்சா. இன்னொன்று சொல்றேன் பாருங்க, ஆசீர்வாதம் என்பது இந்த உலக பிரகாரமான பொருட்கள் அல்ல, உலக பிரகாரமான காரியம் அல்ல. ஆசீர்வாதம்னா பணம் பொருள் நினைச்சிடாதீங்க. நீங்க உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதல்ல ஆசீர்வாதம். மன நிறைவு, சந்தோஷம். இன்றைக்கு நான் மரித்தா பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்கிற ஒரு உறுதி, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற நிச்சயம். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா வாழ வாழ உங்க மனசு எப்படி இருக்கும்?
உங்கள் மனசு அவ்வளவு மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும். எது மேலேயும் உங்களுக்கு பெரிய நாட்டம் இருக்காது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கூட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம், எனக்கு இந்த உலக பிரகாரமான மனசோடு நிற்க மாட்டீங்க. உங்களுக்கு பிரியமாக வாழணும், உங்கள் சித்தம் செய்யணும். எனக்கு ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை தாரும், உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் அப்படின்னு உங்கள் மனசும் உங்கள் பிரியமும் அவர் மேலே பற்றா இருக்குமானால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவர் தானா செய்வார். கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கவே தேவையில்லை. அவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு இவைகள் வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு பிரியமா வாழ்வதை தேடுங்க, நீதியா வாழ தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள நடக்கணும். ரெண்டாவது நீதியா வாழணும், அவர் சொன்னபடி நான் வாழணும், அதை தேடுங்க. அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய பேர் கூட கொடுக்கப்படுறது மட்டும்தான் பேசினுக்கிறாங்க, நீதியையோ அவருடைய ராஜ்யத்தை பற்றி பேசுறதில்லை. இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நடக்கட்டும். அவருடைய நீதியை அவர் சொல்ல வார்த்தையின்படி வாழ தேடுங்கள். போலித்தனமான பரிசுத்தம் வேணாம், ஆக்டிங்கே வேணாம். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரிங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தம் எங்கிருந்து உருவாகணும், எங்கிருந்து உண்டாகணும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இருதயத்தை பார்த்துக்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள். அநியாயம் உள்ளே வந்துருச்சுன்னா, நான் பண்ணுறது அநியாயம்னு ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவரே இந்த மாதிரி அநியாயமான எண்ணம் வருது, ஐயோ அக்கிரமமான சிந்தை வருது, இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருதே, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிக்க, நான் அப்படி வாழக்கூடாது, நான் உங்களுக்கு பிரியமாக வாழணும். எல்லா காவலோடும் உன் ஏன்னா இருதயம் தாங்க மெயின். எங்கிருந்து பரிசுத்தம் உருவாகுது? இருதயத்திலிருந்து. இருதயத்தை தான் பாதுகாக்கணும். ஏன் தெரியுமா? அது பாதுகாத்தா போதுங்க. ஏன்னா மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், எல்லா அருவருப்புகளும் அதிலிருந்து ஊறுது. இப்போ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, கல்லான இருதயத்தை, அந்த அசுத்தமான இருதயத்தை எடுத்து நான் உனக்கு ஒரு தசையான புது இருதயத்தை கொடுக்குறேன், நீங்கள் என் வழியில் நடக்கும்படி. நல்லா புரிஞ்சுங்க, இருதயம் கொடுக்கப்பட்டது எதுக்கு? அவர் வழியில் நீங்கள் நடக்கும்படி. உங்களை நான் அவர் என் வழியில் நடக்கும்படி என்ன பண்ணுவேன், செய்வேன், உனக்கு சொல்லுவேன், உனக்கு போதிப்பேன்றாரு. ஆனால் நிறைய பேர் அவருடைய வார்த்தையை கேட்கறதே இல்லை, மைண்டு சொல்றபடியே போறாங்க. எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடு. அது தப்பு தப்பா சொன்னாக்க அதுபடி செய்யாதீங்க. அதை என்ன பண்ணுங்க, சுத்திகரித்து கொண்டே இருங்க. இருதயத்தை என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு முன்னால ஊற்றுங்க. இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. ஆண்டவரே இருதயத்தை கழுவுங்க, இதுல பெருமை இருக்குது, கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது. உங்க இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, முதல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 அதிகாரம் 5ஆம் வசனம். தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, சுத்தமான இருதயம். நான் வச்சுக்கிற அந்த இருதயத்தில் யாரை கெடுக்கலாம், யாரை கவுக்கலாம், யாரை அமுக்கலாம் இருக்குதா இருதயத்தில்? யாரும் முன்னேறக்கூடாது, யாரும் என்னை மீறி ஒன்றும் பண்ணிடக்கூடாது, யாரையும் நான் விட்டுறக்கூடாது. நான் இருக்கா இருதயத்தில்? அந்த இருதயத்திலேருந்து எல்லாத்தையும் தூக்கு. தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள். இருதயத்தில் இருக்கிற பெருமையை தூக்குங்க. இருதயத்தில் வைத்திருக்கிற பொல்லாத எண்ணங்களை தூக்குங்க. உங்களை விட மற்றவங்களை மேன்மையாக நினைங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை விட மற்றவங்களை மேன்மையாக நினைங்க. அல்லேலூயா. மற்றவங்களை கனப்படுத்துங்க. மற்றவங்களை கீழே இறக்கணும், மட்டம் தட்டணும், நான் தான் மேலே வரணும், நான் தான் எல்லாமே, நான் இருதயத்தில் நான் இருந்ததுன்னு வச்சுங்க, நாசமாக போவீங்க. இந்த நான் என்கிற அந்த 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 அகந்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அழிவுக்கு முன்னானது தெரியாத வசனம் தெரியவே தெரியாது. அகந்தை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அகந்தையா இருக்காது. மற்றவன் எப்படி வேணா போட்டோம், மற்றவன் என்ன வேணா பண்ணட்டும், மற்றவனை அமுக்கு, நீ மேலே வா, மற்றவனை ஒதுக்கு, நீ பெருசா காமி,
அந்த எண்ணம் கூடவே கூடாதுங்க இருதயத்தில். இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மற்றவங்களை கனப்படுத்தி பாருங்கள், உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அமுக்கிறதுலேயே குறியாக இருப்பாங்க, மற்றவங்களை மட்டம் தட்டுறதுலேயே குறியாக இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் மட்டம் தட்டாத. அப்புறம் அவர் ஒரே தட்டை தட்டி விட்டுருவார். மற்றவங்களை கேவலமாக நினைப்பது, மற்றவங்களை நிந்திப்பது, பெருமையாக நடப்பது, இது இந்த குணமே தப்புங்க. இது கிறிஸ்தவங்களுக்கு இது தேவையே கிடையாதுங்க. இந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடினாங்க, வேதநாயக சாஸ்திரியார் நினைக்க தெரியல, இந்த வேஷம் உதவாதையா கிறிஸ்தவருக்கு, இந்த வேஷம் உதவாதையா. முதல் வேஷத்தை கழட்டையா, கிறிஸ்தவனா வாழையா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேஷத்தை கழட்டையா, கிறிஸ்தவனா வாழையா. கற்பனையின் பொருள் என்ன தெரியுமா? நீ இயேசுவா பிள்ளையா மாறிட்டியா, அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? கற்பனையின் பொருள் என்ன? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், பிறக்கும் அன்பு. ஐயோயோ, எதிர பார்த்தா தோத்துறோம், அப்படி போனால் வருது பாருங்க ஆத்திரம். சில பேர் பார்க்கும்போது சும்மா கடமைக்குன்னா தோத்திரம் மட்டும்தான். தோத்திரம் எப்படி வருதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். மாயமற்ற வாழ்க்கை, மாயமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. யாரையும் தரக்குறைவாக நினைக்கக்கூடாது, யாரையும் அகந்தையோடு நடத்தக்கூடாது, பெருமையோடு நம்ம வாழக்கூடாது. எப்படி நடக்கணும்? நம்ம மைண்ட் ஆண்டவர் பார்க்கும்போது கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். என் பிள்ளை பாருமா, என் பிள்ளை மனசில் ஒன்றுமே இல்லை. சில பேர் உள்ள ஒன்றை வச்சு புறம் ஒன்றை பேசுவார்கள். நம்ம அப்படி கிடையாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுகிறவர்கள், நேர்மையாக நடக்கிறவர்கள். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் யார்? அவருடைய தன்மையே பரிசுத்தங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் அதை விரும்புகிறார். மாயமற்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க? மாயமற்ற வாழ்க்கை, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பெருமையெல்லாம் என்ன பண்ணுங்க? தூக்கி போட்டுருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சரிங்க, நான் ஏங்க பரிசுத்தமாக வாழணும்? த ரீசன் ஃபார் பியூரிட்டி. நான் ஏன் பரிசுத்தமாக வாழணும்? எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு போகிறேன், மிக்சர் மாதிரி இல்லை, எல்லாரும் மாதிரி வாழ வேண்டியதுதான். எல்லாரும் மாதிரி வாழ்வதுன்னு என்ன அர்த்தம்? நேபுகாத்நேச்சார் பண்ண சிலை மாதிரி, அவர் கண்ட சிலை மாதிரி, அவர் கண்ட கனவு மாதிரி. தலை பசும்பொன், அது கீழே வெள்ளி, அதுக்கப்புறம் வெங்கலம், அதுக்கப்புறம் களிமண், அதுக்கப்புறம் களிமண்ணும் இரும்பும் கலந்த கலவை. இப்படி தான் நிறைய கிறிஸ்தவம் இருக்கிறான். அப்படியே பார்த்தா வா ஐயோயோ பெரிய பரிசுத்தவான் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தரம் குறைஞ்சிக்கினே போகும். கீழே போனால் அதை விட மட்டமாக போயிடும். அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ சுத்த பொண்ணாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ நேபுகாத்நேச்சார் கண்ட சிலை கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நீ உன்னை ஆண்டவர் எப்படி விரும்புகிறாராம்? யோபு சொல்றார், அவர் என்னை புடமிட்ட பிறகு நான் சுத்த பொண்ணாக விளம்புவேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவருக்கு அது பிடிக்கும். நம்ம புடமிடுவதே அதுக்கு தாங்க. புடமிடுவது தெரியுமா? எல்லாத்தையும் தூக்குறது, ஒன்று ஒன்றா தூக்குவார் ஆண்டவர். பாடுறேன்ல, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. சில பேர்லாம் இன்னும் மட்டமாகவே போயின்னு இருக்கிறீங்க. மேலே தான் பரிசுத்தம், அப்புறம் கொஞ்சம் பரிசுத்தம், அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போகிறது. அப்படி இல்லை. நாட் மிக்சட் ஹோலினஸ் பட் த பியூர். எல்லாம் சொல்லுங்கள், பியூர் கோல்டு. ஹல்லேலூயா. அப்படியே நல்லா புரிஞ்சுங்க. தரம் குறையக்கூடாது. தங்கத்தில் மட்டும் பார்க்குறல்ல தரம், இது எத்தனை கேரட்டு, இது தரம் இருக்குதா அப்படின்னு. ஆண்டவர் பார்க்க மாட்டாரா உன்னை, நீ எத்தனை கேரட்டு, உன் தரம் என்னான்னு? அவர் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் சோதித்து அறிகிறவர். எல்லாம் தெரியும். அகந்தை யாரெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்க பாருங்களேன். இந்த அகந்தையாக நடக்கிறவங்க வாழ்க்கையில் ஈடேறவே மாட்டாங்க. அப்படியே ஒரு பிரச்சனை வந்து அதில் செத்துருவான், முழுகிடுவான், மேலே வரவே முடியாது. ஆனால் அந்த தாழ்மை ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்தி ஜெபம் பண்ணி சில விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி இருக்கிறான் பாருங்க, அவன் கீழே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி மேலே வந்துடுவான். அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்குவார். அவனை அடித்தாலும் அவர் அரவணைப்பார். அவனை காயப்படுத்தினாலும் காயம் கட்டுவார். நல்லா புரிஞ்சுங்க.
நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாகவும் சாட்சியாகவும் வாழ்வதில் மட்டும்தான் கவனம். உங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. என்னுடைய மனமெல்லாம் அவரால் நிறைந்திருக்கிறது, என் பிரியமெல்லாம் அவருக்கு வாழ்வதை பற்றியே இருக்கிறது என்று எண்ணிவிட்டால் அவர் என்ன பண்ணுவார்னா, என் பிள்ளையை சந்தோஷப்படுத்துவது தான் என் குறி அப்படின்னு நினச்சிடுவார். நீ அவரை சந்தோஷப்படுத்துன்னு நினச்சிட்டா உன்னை துக்கப்படுத்துவாரா? அவரை சந்தோஷப்படுத்துகிற எவரையும் அவர் சந்தோஷப்படுத்துவார். அவருக்கு பிரியமாக வாழ்கிற எவரையும் அவங்களுக்கு பிரியமானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ அப்பாவுக்கு மட்டும் பிரியமாக நடந்த, உனக்கு என்னென்ன செய்யணுன்றத பார்த்து பார்த்து அழகு பார்த்து செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ கீழே விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தூக்குவார், என்ன தூக்குவார், உங்களை தூக்குவார். ஆனால் உங்கள் மனசு மட்டும் அவருக்கு பிரியமாக வாழணுன்ற அந்த இருதயம் முழுவதும் நிறைஞ்சிருக்கணும். சரி, நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா பரிசுத்தமாக வாழணும்? ஏன்னா சிம்பிள், என் ஆண்டவர் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் எனக்கு சொல்லிட்டார். 1 பேதுரு 1:16 அவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஆண்டவர் அவர் பாட்டுன்னு என்னென்னமோ பண்ணாருன்னு வச்சுங்களேன். அவருக்கு 3 பொண்டாட்டி, அவர் கத்தி கபடாலாம் வச்சுக்கிறாருன்னா நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஆண்டவர் சாந்த சொரூபி, அவர் பரிசுத்தர். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் அன்பாலேயே எல்லாரையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்கு 10 பொண்டாட்டி கிடையாது. அவருக்கு யார் மேலேயும் கோபம் வெறுப்பு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாவியை நேசிக்கிறார். பாவியை அவனை பரிசுத்தமான ஆக்கிற விரும்புகிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் கோபமும் படுவார். மறந்துடாத, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் வரும்பொழுது அவருடைய உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்க நேரிடும். அவர் என்ன பண்ணுவார்? அவன் மனம் திரும்பாவிட்டால் தன் பட்டயத்தை கருக்காக்குவார். மனம் திரும்பினா அணைச்சிருவார், மனம் திரும்பல பட்டயத்தை கருக்காக்குவார். நீதி உள்ள தேவன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் பரிசுத்தமாக வாழணும்? ஏன்னா என்னுடைய தேவன் பரிசுத்தர். அவர் எனக்கு சொல்லிட்டார். அவர் வார்த்தை என் இருதயத்துக்குள்ள இருக்குது. இந்த உலகத்தில் யாருமே பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டாங்க. யாராவது பேசுகிறாங்களா சொல்லுங்க? பரிசுத்தனாலே பைபிள் மட்டும்தான் பேசுது. ஊழியக்காரன் கூட இப்போ பேசுறதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமாகுது. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா என் தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் எப்படி சொல்கிறாரு? நீங்கள்லாம் பரிசுத்தமாக இருங்கன்ட்டு அவர் பாட்டுனா அவர் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக இருக்கணும். பெருமையாக நடக்கக்கூடாது, கசப்பு வைக்கக்கூடாது, வைராக்கியம் பாராட்டக்கூடாது, அகந்தையாக நடக்கக்கூடாது, இருமாப்பா வாழக்கூடாது. என்னெல்லாம் நமக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருக்குதோ, என்னெல்லாம் அசுத்தம் இருக்குதோ, அசுத்தம் களைவோம், அன்பை பொழிவோம். தேவையில்லாத மைண்டில் போட்டு நிறைய பேர் விளையாடுறாங்க பாவத்தோட விளையாடாத. அது பயங்கரமான பாம்பு. திடீர்னு ஒரு நாள் கடிக்கும். அப்புறம் நீ அப்புறம் வேதம் சொல்கிற மாதிரி ஆகிடும். ஐயோ யாருக்கு வேதனை, ஐயோ யாருக்கு துக்கம், ஐயோ யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், ஐயோ யாருக்கு புலம்பல். இது எல்லாம் பாவம் செய்கிறவங்களுக்கு வரும். பாவம் செய்கிறவர்கள் இந்த உலகத்திலேயே பாதி நரகத்தை பார்ப்பாங்க, மீதி நரகம் போய் சேருவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பாவம் செய்தேன்னா பாதி நரகத்தை இங்கேயே அனுபவிப்பேன், மீதி போய் சேரும்போது அங்கே அனுபவிப்பேன். அதனால தான் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணுங்க? விட்டுடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் கரப்ட் ஆகிட்டான். கரப்ட் ஆகி அவன் இருதயம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு. அவர் வேதனையோடு சொல்கிறாரு, இதை புரிஞ்சுக்கன்னு சொல்கிறாரு, இதை தெரிஞ்சுக்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 17:9.
எரேமியா 17:1 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே. உன் இருதயம் எப்படி இருக்குது? ஆண்டவர் சொல்றார், அதை பாரு, இருதயத்தை பாரு. உன் இருதயத்தை என்ன பண்ணு, கொஞ்சம் உள்ள பாரு, உள்ள என்ன இருக்குது. ஒரு முறை இயேசுவினுடைய சீசர்கள் கை கழுவமா சாப்பிட்டோன்னு பரிசேயர்லாம் நின்னுங்கனாங்க. உங்களுடைய சீசர்கள் கை கழுவமா சாப்பிட்றாங்க. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனுக்கு ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, ஆனால் வாயிலிருந்து வரவைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏன்னா அது இருதயத்திலிருந்து வருது. இருதயத்திலிருந்து என்ன வருது? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், எவ்வளவு பாவம் அப்படியே உள்ள இருந்து வருது. அதனால தான் இருதயத்தை பாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவங்களுக்கு ரிவார்டு என்ன? தேவனை பார்ப்பாங்க. நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்துருக்கிறீங்க? யாருக்கும் புரியல, நான் ஆண்டவரை பார்த்தது இல்லையே. அது வேற ஒரு வசனம் சொல்லுவாங்க, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அப்போ ஆண்டவர் இங்கே போய் சொல்லிட்டாரா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள்னா எந்த விதத்தில் தரிசிப்பாங்க அதைத்தான் நம்ம பார்க்கணும். அடுத்த வாரம் பேசுகிறேன் எந்த விதத்தில் தரிசிப்பாங்க, நிறைய இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, எதை கவனிக்கணுமா? எதை கவனிக்கணும்? இருதயத்தை கவனிக்கணும். இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும், படிங்கம்மா, இருதயமே ஐயோ ஐயோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. அப்பதான் இந்த இருதயத்தை ஆண்டவர் மாற்றணும். அதுக்கு தான் சுவிசேஷத்தை கேட்டோம். சுவிசேஷம் கேட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நான் மறுபிறப்படைகிறேன். மறுபிறப்படையும் போது என்ன பண்றார் ஆண்டவர்? உனக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்கிறார். உன் கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு நவமான இருதயத்தை உனக்கு தருவேன் வாக்கு பண்ணார்ல, நவமான இருதயத்தை நீ பெற்றிருக்கிற. இப்போ இந்த இருதயத்தை என்ன பண்ணணும்? அழுக்கடையாம பார்த்துக்கணும். புது இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் அதுக்குள்ள பொச்சிருப்பு போறாம எல்லா அசுத்தமான எண்ணங்கள் அது உள்ள வந்தா அடிக்கடி அதை என்ன பண்ணணும்? தூக்கி தூக்கி வெளியில போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு சாப்பாட்டில் ஏதாவது விழுந்துட்டா அதை பார்த்து எடுத்து போடுவாங்க, ஆனால் சாராயத்தை மடமண்ணு குடிப்பாங்க. அந்த அளவுக்கு அறிவில்லை. இது ஒன்றும் பண்ணாது, ஆனால் நீ குடிக்கிற பாரு, அது உன் குடலெல்லாம் வேக வச்சிடும், உன் கிட்னியெல்லாம் பாதிக்கும், உன்னுடைய லிவரெல்லாம் பாதிக்கும். தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருதயத்தை பார்க்கறது இல்லை. அந்த இருதயத்துக்குள்ள வைக்காத காரியங்கள்லாம் வைக்கிறது. சில பேரை சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ உள்ளாளக்காரன், ஏன்னா உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கொண்டு வெளியில் அப்படி என்ன பண்றது? ஆக்ட் பண்றது. ஆனா தேவன் எதை பார்க்கிறாராம்? மனிதன் முகத்தை பார்க்கிறது இல்லை, மனுஷ முகத்தை பார்க்கிறான். தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், இன்னைக்கு காலையில் எல்லாம் பார்க்குறாரு இருதயத்தை. இருதயத்தில் எத்தனை அறை இருக்குது, எல்லா அறையும் பார்க்குறாரு. என்னென்ன வச்சிருக்கிறாங்க? பெருமை வச்சிருக்கிறியா? வைராக்கியம் வச்சிருக்கிறியா? கசப்பு வச்சிருக்கிறியா? ஆணவம் வச்சிருக்கிறியா? அகந்தை வைத்திருக்கிறாயா? அகந்தை, விபச்சாரமான எண்ணம், வேசித்தனமான எண்ணம், கெட்ட எண்ணம், மற்றவங்களை அழிக்கணுன்ற எண்ணம், மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற எண்ணம், இதெல்லாம் எடுத்து போடணும் ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவரே என் இருதயத்தை என்ன பண்ணுங்க? சுத்திகரிங்க. என்னுடைய இருதயத்தோட ரத்தத்தினால கழுவுங்க. நான் நல்லதே நினைப்பேன், நல்லதுதான் என் மனசுல வரணும். நீங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறது? எனக்கு மட்டும் ஆண்டவர் பவர் கொடுத்தா இவங்கெல்லாம் சா வச்சிருவேன், இவங்கெல்லாம் அழிச்சிருவேன். ஆண்டவர் பார்ப்பாரு, நான் அதை செய்ய ஆரம்பிச்சேன்னா நீ நிலை நிற்க மாட்டேடான்னுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ எவ்வளோ பரிசுத்தம் பாருங்க. அவருக்கு அவ்வளோ வல்லம் இருந்தோம், கிருபையாக இருக்கிறாரு, நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு, நம்மளை விட்டு கொடுக்குறாரு, நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, நம்மளை சரி பண்ண பார்க்குறாரு. ஒரு குயவன் கையில் ஒரு பாத்திரம் கெட்டு போச்சுன்னா அதை எப்படி அவன் திருத்தி இன்னும் சூப்பரான பாத்திரமாக அதை உருவாக்க முயற்சிக்கிறானோ அப்படியெல்லாம் முயற்சித்து நம்மளை அவர் என்ன பண்ணுறாரு? தகுதியான பாத்திரமாக உருவாக்க நினைக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாம் மற்றவங்களை எப்படி நடத்துகிறோம், மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? நம்ம சார்ந்து எதுனாக்கா அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேச மாட்டோம். மற்றவங்க கதைன்னா அது என் இல்லைன்னு, அது உங்களது இல்லை.
மற்றவங்களை போட்டு அப்படியே துன்புறுத்துவோம், மற்றவங்களை அப்படியே கசக்கி பிழுவோம், மற்றவங்களை வேதனைப்படுத்துவோம். அதே தனக்குன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். தனக்கு ஒரு நீதி, பிறருக்கு ஒரு நீதி. இது கிறிஸ்தவர்களுக்கு தகுதி அல்ல. எல்லோரையும் நம்ம சமமாக நடத்தணும். அல்லேலூயா. எல்லோருக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் முன்னால ஏசப்பாவுடைய இருதயம் உனக்கு இருக்கணும். சாத்தானுடைய இருதயம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. பாகுபாடு, பிரிவினை, பெருமை, கசப்பு எல்லாம் வேரோடு நம்மளை விட்டு போகணும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா துடிப்போம், மற்றவங்க ஒரு கஷ்டம் வந்துட்டா குசு குசுன்னு பேசிக்குவோம். அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு. பிறர் துன்பத்தை நம்முடைய துன்பமாக எடுத்து அவர்களுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே அவர்களுக்காக என்ன நல்ல இருதயம், சுத்த இருதயம், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன். இவ்வளவுதானே அவங்க சவுண்டு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் இஸ்ரவேலருக்கு தேவன், சுத்த இருதயம் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு தேவன். இந்த இருதயத்தில் பொச்சிருப்பு, போராம, வேறுபாடு, பகை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு தேவன் கெட்டவராக இருப்பார், கெட்டவராக தெரிவார், விட்டு போயினே இருப்பார். போடா உன் கூட வரமாட்டேன்டான்ட்டுவார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப பெருமையாக ரொம்ப கர்வம் பண்ணாங்க. நான் உன் கூட வரமாட்டேன்ட்டார், உன் கூடவே வரமாட்டேன்ட்டார். அந்த ஜனங்க என்ன பண்ணாங்களாம், அன்னைக்கு ஃபுல்லாக துக்கமாக இருந்தாங்களாம். விட்டுட்டு கை விட்டு போனார்னா ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் ஆண்டவர் கூட இருக்கிறது தான் சேஃப். ஏசப்பா கூட இருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபுங்க, நல்லா இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையே சூப்பராக இருக்குங்க. நான் என்ன சொல்கிறது, அது தனிங்க. அது அப்பா கூட நெருக்கமாக இருப்பது, அப்பாவை சார்ந்து இருப்பது, அவருக்கு பிரியமாக வாழணுன்ற நோக்கம் இருப்பது. ஏதாவது தப்பு வந்துட்டால் துடிக்கணும், இருதயம் துடிக்குதா? ஏதாவது தப்பு நடந்து மைண்டில் வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம இப்படி செய்யக்கூடாது, ஆண்டுடைய பிள்ளை பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் தான் பாக்கியவான். 128 சங்கீதத்தில் வாசிக்கிற இது எல்லா கல்யாணத்திலும் வாசிக்கிறது. அவன் கிரிமினலாக இருப்பான், அவனுக்கு போய் அதை வசந்த வாசிக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசம் அது உனக்கு கிடையாது. அது நீ எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுற, எல்லா அக்கிரமம் பண்ணுற, எல்லா அநியாயம் பண்ணுற. இது யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். இன்னைக்கு சொல்கிற பாருங்க, இது யார் கிளைம் பண்ண முடியும்னா அவருக்கு பயப்படுகிற எல்லாரும் கிளைம் பண்ணலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அர்த்தம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கெட்டதெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க. நான் உலகத்தான் கிடையாது, நான் உலகத்தான் மாதிரி என்ன பண்ண மாட்டேன், சுயநலமாக வாழ மாட்டேன். நான் சுயநலவாதி அல்ல, நான் பிறர் நலம் கருதுவேன். யாரையாவது நமக்கு பிடிக்கலன்னா அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கக்கூடாது, அவங்கள சரிப்படுத்தணும்னு தான் நினைக்கணும். அவங்கள ஆண்டவர் சரிப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணணும். அவங்கள கெடுக்கிறது, அவங்கள வேதனைப்படுத்துறது, அவங்களுக்கு எதிராக சிந்திப்பது, அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைப்பது, இது அருவருப்பான காரியம் கர்த்தருக்கு முன்னால். ஏன்னா இதெல்லாம் உள்ள பிளான் நடக்குது இருதயத்தில் பிளான் பண்ணி தான் அதுக்கப்புறம் வெளியரங்கமாக அது வருது. எல்லா அநியாயத்துக்கு காரணம் இருதயம். ஏன்? அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. உள்ளவே பிளான் பண்ணுறது. நீ இப்படி பண்ணிட்டியா, நான் உன்னை எப்படி வைக்கிறேன் பாரு. ஆண்டவர் பாப்பார், ஒரே வையா வச்சிருவார் உனக்கு. இருதயத்துக்குள்ள நல்லதே வைக்கணும், நல்லதையே தான் அங்கே வைக்கணும். அகந்தை இருக்கக்கூடாது. ஏன்னா அகந்தைக்கு முன்னானது என்னது? அகந்தை வந்துட்டா அழிவு வருதுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அழிவுக்கு முன்னானது சொல்லுங்க சத்தம். அதை சொல்ல மாட்டோமே, அல்லேலூயா மட்டும் 10 வாட்டி சொல்லுவோம். இதை சொல்லு. அழிவுக்கு முன்னானது எங்க இருக்குது? அது இருதயத்தில் இருக்குது. நீதிமொழிகள் இருக்குது. அகந்தை எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. இருதயத்திலிருந்து அகந்தையை தூக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தில் என்ன தேவை? சுத்தம் தேவை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும்? அப்பாவை பார்க்குற பாக்கியம் கிடைக்கும். நான் டெய்லி அவரை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறதுக்கு. அவர் டெய்லி நான் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? அதை வர வாரங்களில் பேசுகிறேன். எப்படி நீங்களும் பார்க்க முடியும் அவரை? நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. ஏன்னா உள்ள ஃபுல்லாக அகந்தை பாவம் இருக்குது. இந்த பாவம் இருக்கிறவர்களால் அவரை அவரை தரிசிக்க முடியாது. பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்?
என்பதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கற்பனையின் பொருள் என்னங்க? சுத்தமான இருதயத்தில். சுத்தமான இருதயம். இவ்வளவும் ஏன் நடக்குது? என் இருதயத்தை கர்த்தர் சுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டின்னு ஏன் ஜெபம் பண்ணாரு? இன்னைக்கு அதை ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே என் பையனுக்கு வேலையை கொடுத்துருங்க, ஆண்டவரே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை கொடுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் வீட்டில் ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, சோறு குறையக்கூடாது, பணம் குறையக்கூடாது, எல்லாம் சக்க போட்டு உலகத்தில் செத்து பாவத்தில் செத்து நரகத்துக்கு போகணும். இது வரைக்கும் யாராவது தாவீது மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவர்கிட்ட போயிட்டு சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் சொல்றதே இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டவரிடத்துல இந்த ஜெபத்தை பண்ணுவோம். ஆண்டவரே எங்களை சுத்திகரியும், ஆண்டவரே தாவீது மாதிரி ஈசோப்பினால் என்னை கழுவும், இன்றே நான் சுத்தமாவேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும், உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துவாராக. ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னா சுத்த இருதயங்க. ஏன் தெரியுமா? இந்த சுத்த இருதயம் இருந்துட்டு அவரை நீங்க பார்க்க முடியுங்க, அவரை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் என்ன கசப்பு யார் மேல வச்சிருந்தாலும் சரி, யார் மேல பகை வச்சிருந்தாலும் சரி, என்ன விதமான அகந்தை உன் இருதயத்துக்குள்ள இருந்தாலும் சரி, எப்படி எதெல்லாம் உன் இருதயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உன் இருதயத்தில் நிறைஞ்சிருக்கிறதோ, பண ஆசை, பொருளாசை, உலக பிரகாரமான காரியங்கள், உலகமயமாக்கப்பட்ட சிந்தை, உலகத்தில் போய் அப்படியே உலக காரியங்களே யோசிப்பது, எல்லாம் நம்முடைய இருதயத்தை விட்டு போகட்டும். இன்னைக்கு தாவீதை போல ஜெபம் பண்ணுவோம். என் மனமெல்லாம் நீங்க நிறைந்திருங்க ஆண்டவரே, என் விருப்பம் எல்லாம் நீங்க நெருங்க ஆண்டவரே, ஆசையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே, நோக்கமெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. வாயத்திலிருந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நாங்க உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க நோக்கம் எல்லாம் நீராயிருங்க ஆண்டவரே, எங்க ஆசையெல்லாம் நீங்களாயிருங்க ஆண்டவரே. நாங்க எங்களுக்காக வாழாமல், எங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த எங்கள் அன்பின் இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல சாட்சிகளாய் நாங்கள் வாழும்படி, சீஷர்களாய் வாழும்படி ஆண்டவரே எங்களை புதுப்பிப்பீராகப்பா. சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், ஒரு நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்களே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்கள். உம்மை பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்க இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக, எங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள், எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய உமக்கு பிரியமில்லாத குணங்கள், உமக்கு பிரியமில்லாத சிந்தைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். சுத்த இருதயங்களை சிருஷ்டியும், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.